துணி பட டீம் நேற்று ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு துணி பட அப்டேட் இருக்கும், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி. அந்த போஸ்டரை பார்த்துட்டு நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சது துணி பட ட்ரெய்லர் அப்டேட் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் காலையில் 10 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேரக்டர் போஸ்டர் ஒன்று ரிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ண போதா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாவே நம்ம தலை என்ன மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க, என்னென்னலாம் சொல்ல வராங்க இந்த கதையில் என்ற ஹிண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை பார்த்தாவே நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துடும். இதனாலே இந்த படத்தோட ஹைப் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு நியூ இயர் செலிப்ரேஷனோட இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கறது எல்லாருமே வந்து பயங்கர வெயிட்டிங்கில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர் வந்து காலையில் ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. அதில் ஃபஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகனசுந்தரம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மையப்பான்ற கேரக்டரில் இவர் நடிச்சிருக்காரு. இவர் நிறைய பட்டிமன்றத்தில் நகைச்சுவையாக பேசக்கூடிய மனிதர். இவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கின்றது எல்லாருக்கும் பயங்கர சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். இவர் மையப்பான்ற கேரக்டரில் ஒரு டிவி ரிப்போர்ட்டராக வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரேம் தாங்க. பிரேம் வந்து பிரேமன்ற கேரக்டர்லேயே வந்து நடிக்கிறாரு. இவர் வந்து எக்கச்சக்க சீரியலில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவர் இந்த படத்தில் ஒரு பேங்க் எம்ப்ளாயே வர மாதிரி தான் அந்த டையெல்லாம் போட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்ஸ் வந்து ராஜேஷ்ன்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. இவர் இந்த படத்தில் போலீஸ் கேரக்டராக வரும்னு சொல்லிட்டு இந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரியுது. இவர் எக்கச்சக்க படத்தில் காமெடி கேரக்டர் நடிச்சிருக்காரு. ரீசெண்டாக கூட நம்ம சூப்பர் டீலக்ஸ் படத்தில் இரிட்டேட்டிங் போலீஸாக வந்தார். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி கேரக்டர் வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து யார் பார்த்தீங்கன்னா ஜான் கொக்கேன் கிறிஸ்டின்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. இவர் வந்து நம்ம தலையோட டைஹார்ட் ஃபேனு. இந்த படத்தில் இவர் நடிக்கிறது பயங்கர ஹாப்பின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ கூட சொல்லியிருக்காரு. இவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்னு வேறு சொல்லியிருக்காங்க. அவர் கோட் ஷூட்லாம் பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக பேங்க்கில் ஒரு சிஇஓ கேரக்டர், ஹை லெவல் கேரக்டர் தான் கண்டிப்பாக இவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவர் முக்கியமான டப்பிங் ஒர்க்லாம் இவரே பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எந்த படத்துலையும் இவர் டப்பிங் ஒர்க் பண்ணதில்லையா. இவரோட ஓன் வாய்ஸில் இந்த படத்தில் டப்பிங் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ ஜான் கொக்கேன் என்னமா பண்ணியிருக்காரு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம சார்பாட்ட படத்தில் செம்மையாக பண்ணியிருப்பார் வேம்புலி கேரக்டரில். ஸோ அந்த மாதிரி இவருக்கு முக்கியமான ரோலை இந்த படத்தில் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து யார் பார்த்தீங்கன்னா வீரா வந்து நம்ம ராதான்ற கேரக்டரில் பண்ணுறாரு. இவர் வந்து ஏற்கனவே ராஜதந்திர படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இவரோட ஆக்டிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் இந்த படத்தில் ஃபேஸ் லுக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ஷேடை தான் இவர் கொடுத்துருப்பான்ற மாதிரி லுக்கை பார்க்கும்போது தெரியுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎம் சுந்தர் தாங்க. ஜிஎம் சுந்தர் முத்தழகன்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. இவரோட போஸ்டர் லுக்கை பார்க்கும்போது தெரியுது நம்ம பேங்க் ஆஃபீஸ் சொல்லிட்டு கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் கழுத்தில் டேக் போட்டிருக்காரு. அந்த டேக்கில் யுவர் பேங்க்ன்ற ஐடி கார்டோட இருக்குது. ஸோ பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் தான். இவர் சில இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு நான் பேங்க் ஆஃபீஸராக வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வந்து இவரோட போஸ்டர்லேயே வந்து அந்த டேகை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு வலிமைப்படுத்தின ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சார்பாட்ட படத்தில் நல்லா பேசப்படுற கேரக்டர் நடிச்சிருந்தார். ஸோ இந்த படத்தில் இவரோட கேரக்டர் பேசப்படுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து யார் பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி இந்த படத்தில் தயாளன்ற கேரக்டரில் நடிக்கிறார். இவர் இந்த படத்தில் போலீஸ் கேரக்டர் தான் வராரு. நம்ம சமுத்திரக்கனியோட கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிப்பார். ஒரு யூனிக்கான கேரக்டர்னு சொல்லலாம். அவர் இந்த படத்தில் போலீஸ் கேரக்டர் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட கதாபாத்திரம் இந்த படத்தில் முக்கியமான்ற மாதிரி சில இன்டர்வியூவில் கூட பேசியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சமுத்திரக்கனி இந்த படத்தில் என்னென்ன பண்ணியிருக்காரு, நம்ம தலையை வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் வந்து நம்ம ராமச்சந்திரன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து புஷ்பா படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தார். இப்போ இந்த படத்தில் இவர் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் இருக்கும். இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் வராருன்னா கண்டிப்பாக நம்ம சமுத்திரக்கனி டீமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவரோட கேரக்டர் இந்த படத்தில் எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மஞ்சு வாரியர் கண்மணின்ற கேரக்டரில் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மஞ்சு வாரியர் நம்ம தலையோட கேங்கில் ஒரு ஆள் தான்ன்ற மாதிரி நம்ம எல்லாருமே தெரியும். காரணம் பார்த்தீங்கன்னா சில்லா பாட்டில் வந்து இவங்க ஒரு கேங்காக தான் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காசே கடவுள் அப்புறம் எல்லாம் ஒரு கேங்காக தான் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக வந்து தலையோட டீமாக இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருக்கிற சிபி பாவனி அமீர் வந்து போஸ்டர் வந்து இந்த படத்தில் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி சமுத்திரக்கனி போஸ்டர் ரிவீல் ஆனதுக்கப்புறம் சிபி பாவனி அமீரோட போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மஞ்சு வாரியர் போஸ்டர் ரிலீஸ் பண்ண சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. சிபி பாவனி அமீரோட போஸ்டர் இன்ன வரைக்குமே ரிலீஸ் பண்ணாமல் துணி டீம் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக எதிர்பார்த்த நம்ம தலையோட ஏகேயோட அப்டேட் வந்து வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. நம்ம தலையோட போஸ்டர் நேம் வரும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தலையோட போஸ்டரை போட்டு கொஷின் மார்க்கை போட்டு பிளாங்காக விட்டுட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக நம்ம தலையோட போஸ்டரோட நேம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் அவரோட நேம் தான் பயங்கரமாக இருக்க போகுது. அதனால தான் ஒரு ஹைலைட்டாக ஹைப்பாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது அஃபிஷியலாக இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை அந்த படத்தோட ட்ரெய்லரில் வரும்போதே நம்ம தலையோட நேம் வந்து எங்கன்னா கண்டிப்பாக காமிப்பாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
நாளைக்கு ட்ரெய்லர் வந்தால் இந்த படத்தோட எக்கச்சக்க கதை நியூஸு என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வந்துடும். ஸோ நீங்கள் நம்ம துணி படத்தோட ட்ரெய்லருக்கு எவ்வளோ வெயிட் பண்ணி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க.